ரமலான் வந்தோடனே எல்லாரும் பயானில் சொல்லுவாங்க, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவு திறந்து விடப்படும், நரகத்தின் கதவு அடைக்கப்பட்டு விடும், சுஃபீதத்தி ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுவாங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு அந்த செய்தியை தாரான். இப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்னா, இப்போ ஷைத்தான் விலங்கில் இடப்பட்டுட்டான் தானே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருக்கிறோம். நான் வாழ்க்கையில் நம்ம தவறு செய்கிறாக்களை பார்க்கத்தான் செய்கிறோம். தவறுகள் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. தவறான நடத்தையில் இருக்கிறாக்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, மது அருந்துறாக்கள் அருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, வீடு சிகரெட்டு குடிக்கிறாக்களும் குடிக்காமல் இருக்கிறது இல்லை, நோன்பை திறந்துட்டு அதில் தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸை நம்ம எப்படி விளங்குறேன்டா, முதல் சொர்க்கத்தின் கதவு திறந்து விடப்படுதுண்டா என்ன, யாராவது சொர்க்கத்துக்கு ரமலான் மாதத்தில் மௌத்தா நாட்களில் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான்னாண்டா, மறுமையில் கேள்வி கணக்கெல்லாம் கேட்டதுக்கு பிறகு தான் சொர்க்கம் போகிறது நரகம் போகிறதுங்கிறது. அல்லாஹ் சொர்க்கத்தின் கதவு திறந்து விடப்படுது என்று சொல்கிறான்டா, அவ்வளவுக்கு அல்லாஹ் நன்மைகளை பல மடங்காக்கி தாரான் இந்த ரமலான் மாதத்தில். அதாவது நம்ம ஒரு ஆள்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் எப்போ வேணுமென்றாலும் வரலாம், என் வீட்டு கதவு உங்களுக்காக எப்போவும் திறந்தே இருக்கும்னு சொல்கிறோம். அப்போ பூட்டாமலே படுத்துருவோமா? அவர்கிட்ட சொல்லிட்டோம் வீட்டு கதவை பூட்டக்கூடாது அப்படின்னு பூட்டாமலே இருப்போமா? அந்த வார்த்தையில் நாடுற விஷயம் என்னென்னா, வெல்கம், எப்போவும் நீங்கள் வரலாம், உங்களுக்கு எந்த தடையும் இல்லை, கூச்சப்படாமல் எனி டைம் நீங்கள் ஃபேமிலியோடு வரலாமுங்கிறது தான் அப்படி நம்ம சொல்கிறது என்ன. அப்போ அல்லாஹ் சொர்க்கத்தின் கதவு திறந்து விடப்படுதுங்கிறது அவன் அவ்வளோ நன்மை தாரங்கிறான். நரகத்தின் கதவு அடைக்கப்படுதுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் அவ்வளோ மன்னிக்கிறது காத்திக்கான். நீ எவ்வளோ தவறுகளை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டேன்டா நான் மன்னிக்க காத்திக்கிறோம். ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுது அப்படின்னு சொன்னால், ஷைத்தானுடைய அட்டகாசங்கள் எல்லாம் குறைக்கிறான். ஒரு ஆள் விலங்கில் போட்டு விட்டோன்னா ஓடவும் செய்யலாம், கையை அவுட்டுட்டோன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுவான். கயிறெண்ணையும் கட்டி வச்சு அவன் காலால் அடிப்பான், கையால் சந்தால் அடிப்பான், திட்டவும் செய்வான், எல்லாம் செய்வான். அவனுடைய அட்டகாசங்கள் குறைவு. ஆனால் உண்மையிலேயே இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய அந்த வாசகத்துக்கு ஏற்ற மாதிரி ஷைத்தான் விலங்கிலிடப்படுறாங்கிறது நம்ம உணர்வு பூர்வமாக அறியிடும். பழைய அந்த மாதத்துக்கு முன்னால் உள்ள மாதத்துல எல்லாம் என்ன விஷயத்தில் பொடுபோக்காக இருந்தோமோ அதெல்லாம் இப்போ இருக்க மாட்டேங்குது. நம்ம பேசும்போதே பத்தியம் நம்ம நோம்போட வைக்கிறோம், ரமலான் காலம் வேணாம், மன்னிச்சுடுவோம், தேவையில்லை, பள்ளிக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெறுது. நம்ம படுப்போம் மர பார்க்கலாம்ன்று இல்லை. இல்லை, நம்ம சுபவுக்கு தொடணும். இப்போ தூங்கின தூக்கம் பெய்த்திடும், நம்ம சகர் செஞ்ச கையோட கொஞ்ச நேரம் இருந்து சுபவ தொழிட்டே தூங்கிடுவோம் அப்படின்னு அந்த மனோ இச்சைங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கிட்ட என்ன செய்யுது, கண்ட்ரோல் ஆகுது தான். அப்படிப்பட்ட ஒரு மாதத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் எப்படியெல்லாம் பெறுதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த சூரா ஃபாத்திர் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான் உங்களுக்கு எதிரி தான், எப்போவுமே அவனை நீங்கள் எதிரியாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறான்.